நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்களும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சூளுரைக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் மேல போய் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்கள்லாம் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு அவர்களும் முரசு கொட்டுகிறார்கள். இதுல 234 அப்படிங்கிறது எதன் அடிப்படையில திராவிட கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்கு. அதுக்கு அவர்கள் என்ன வியூகத்தை வகுத்து இருக்கிறார்கள்? தொடர்ந்து 5 ஆண்டுகள் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்ததும் நாங்கள் 200 தொகுதிகளோடு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது எந்த நம்பிக்கையில் சொல்றாங்க? அடுத்து எதிரணியில பாஜக, நாம் தமிழர், தாவேகா போன்ற கட்சிகள் இருக்கிற போது அதிமுக எப்படி நாங்கள் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ல முடிகிறது? இதெல்லாம் களத்தில் சாதகமான விஷயமா அப்படிங்கிற கோணத்தில் தான் இன்றைய பவர் பாலிடிக்ஸை நம்ம விவாதிக்க இருக்கிறோம். 200 தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு சொல்லுக்கு தானா, இல்ல செயலுக்கும் இது மாறுமா? 200 தொகுதி வெற்றி திமுக அதிமுக இதில் யாருக்கு சாதகம் என்கிற பார்வையில் தான் இன்றைய பவர் பாலிடிக்ஸ் பயணிக்க இருக்கிறது. பிரதானமான சுற்றுகளோடு முதலாவதாக இது சம்பந்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதன் அடிப்படையில் பார்த்தலாம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசும் பொருளாக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, திராவிட முன்னேற்ற கழக அவலங்களை எடுத்து சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், புரிய வையுங்கள். மக்கள் மனதிலே அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் திமுக அமைச்சர் சேகர் பாபு, நாங்கள் 200 அல்ல 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு அவரும் சொல்லி இருக்கிறாரு. அவர் எந்த வியூகத்தின் அடிப்படையில் சொல்றாரு பார்க்கலாம். ஒரு காலத்தில் வீட்டிலே இருந்து தாய் வீட்டிற்கோ உறவினர் வீட்டிற்கோ செல்வதென்றால் கணவனிடம் பணத்தை கேட்ட காலங்கள் மாறி இன்றைக்கு விடியல் பயணத்தை தந்து மகளிர்கள் சுதந்திரமாக அவர்கள் நினைக்கின்ற இடங்களுக்கு செல்லுவதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்ற முதல்வரை பார்த்து இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று கூறுகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. பாலியல் வன்முறை என்றால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வழக்கை பதிவு செய்வதோடு விட்டுவிடாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் தவறு இழத்தவனை தண்டனைக்குள்ளாக்கின்ற நீதி தேவதையின் ஆட்சி தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. தமிழகத்துடைய அரசியலை தெரியாத அறியாமையில் இருக்கின்ற ஒரு சிலர் கூறுகின்ற கூற்றுக்கு நிச்சயம் 2026ஆம் ஆண்டு 200 என்பதல்ல 226 திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த 8ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 200 தொகுதிகளில் திமுக எப்படி வெற்றி பெறும், கூட்டணிகள் இல்லாமலா வெற்றி பெறும் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவருடைய பேட்டியினுடைய சாராம்சம், உள்ளர்த்தம் என்ன? ஆனா ஆட்சியாளர்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? 200 தொகுதின்னு சொல்லக்கூடாதுல்ல. எப்படி அப்படின்னா நான் என்ன சொல்றேன், 234 நேற்று என்ன சொல்றாரு நம்ம சேகர் பாபு சொல்லிட்டார், உருப்படி போய் 234. நான் சவால் விடுறேன், திமுக தனித்து நிற்க தயாரா? 234 தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, தனித்து நிற்க அவரை நம்ம சேகர் பாபுவே சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி, திமுக தலைவர்கிட்ட சொல்லி, துணை முதலமைச்சர்கிட்டையும் சொல்லி, வருங்கால திமுக தலைவர்கிட்டையும் சொல்லி, இந்த மாதிரி நம்ம தனித்து நிற்போம், நமக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்க, எதுக்கு கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை மாதிரி 2014 நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நின்றோம், 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு நின்றோம். அது மாதிரி இங்கே வர சொல்லுங்க. தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில 200 தொகுதிகளை களத்திற்கான யதார்த்தமாக உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும்.
இது சாத்தியமான விஷயமா அப்படிங்கிறத தான் நம்ம பவர் பாலிடிக்ஸில் பார்க்குறோம். 5 பிரதான கேள்விகளோடு இந்த விவாதத்தை நம்ம நகர்த்த இருக்கிறோம். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமா? எந்த நம்பிக்கையில் 200 தொகுதிகளில் வெற்றி என்று கூறுகின்றன திமுக, அதிமுக? 200 தொகுதிகளில் வெற்றி பெற கூட்டணி பலம் கட்டாயமாக இருக்கிறதா? இங்கே 200 தொகுதிகளில் வெற்றி பெற என்னென்ன வியூகங்களை தேர்தல் களத்தில் இரு கட்சிகளும் வகுக்க வேண்டும்? வாக்கு சதவீத அடிப்படையில் களம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு சாதகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது? இந்த 5 கேள்விகளோடு தான் நம்ம பயணிக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு மதிவாணன் இணைந்திருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்காங்க. இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் மதிவாணன்கிட்ட இருந்து துவங்குறேன். வணக்கம் சார். 200 தொகுதிகள் எதன் அடிப்படையில் திமுக சொல்றாங்க? இப்போ எதன் அடிப்படையில் அப்படின்னா, இப்போ கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் 40க்கு 40 100% வெற்றி திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் கொடுத்தாங்க. அந்த தேர்தலோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 221 தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் முன்னிலை இருந்தது. 8 தொகுதிகளில் அதிமுகவும், பாமக 3 தொகுதிகள்லையும், தேமுதிக 2 தொகுதியிலையும் வந்து முன்னிலை இருக்குது. அதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா 221 தான் நாங்கள் ஜெயிக்கிற கட்டத்தில் இருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் 200 சொல்கிறோன்றதுல ஒரு நியாயம் இருக்குது. 8 தொகுதி தான் சொல்றீங்க நீங்க? புரியல. குறைத்து தான் சொல்றீங்க. 221க்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க 200 தான் சொல்றோங்கிறீங்க. இல்லை, நான் தேர்தல் ரிசல்ட்டை சொல்கிறேன். 2024க்கு 26க்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ இருக்க ரிசல்ட்டில் நாங்கள் அதை சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுக்கு வந்து மக்கள் அவருடைய செயல்பாடை பொறுத்து தொடர்ச்சியாக 10 தோல்வியை பரிசாக எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. இப்போது நீங்கள் அதிமுகவுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 7 தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டெபாசிட் எடுக்குது. அதே மாதிரி 11 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போகுது, ஒரு தொகுதியில் 4வது இடத்துக்கு போகுது. ஸோ நீங்கள் எல்லா கட்டத்துலேயுமே வந்து பின்னாடி போயிட்டு 8 தொகுதி அளவு தான் முன்னிலை இருந்துட்டு நீங்கள் 200 தொகுதி சொல்கிறதுல எந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு சதவீதம் சரியலை, நாங்கள் 1% அதிகரித்திருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இல்லை, இப்போது 2021 கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒப்பிட்டு பேசணும்னு நான் முடிவு பண்ணி பேசுகிறேன். 2021 திமுக கூட்டணி 45.40, இன்னைக்கு 47%. எங்கே ஓட்டு குறைஞ்சிருக்கு? அதிமுக 39.70% 2021, இன்னைக்கு அவங்க 23%. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கூட்டணி பிரிஞ்சிடுச்சு அப்படின்னே கூட வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கணக்கு போட்டாலும் அந்த கூட்டணியோடு சேர்த்தா கூட 41.38% தான் வந்து அதிமுக கூட்டணி வாங்குது. இங்கே எங்கே வந்துச்சு உயர்ந்து? தனியாக திமுக பெற்ற வாக்கு சதவீதமும் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு சதவீதத்தையும் கம்பேர் பண்ணும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு சதவீதத்திலிருந்து குறைந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% கூடியிருக்கு. நீங்க கூட்டணியா சொல்றீங்க, நான் தனியா சொல்றேன். சரி, இப்போ திமுக மட்டும் பார்த்தீங்கன்னா கூட 26.93 வந்து திமுக வாங்கியிருக்கு. கடந்த முறை நீங்கள் வாங்கிட நான் சொல்லிடுறேன். நான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கோபாலன் சார் கூட வரும்போதே நான் எல்லாத்தையும் தரவு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சரிங்களா? அதிமுக வாங்கினது 20.46% வாங்கியிருக்கு. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் பார்க்க சொல்லுங்களேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 2021 கணக்கு வச்சிங்கனாலும் 1% எங்கே உயர்ந்திருக்கு சொல்லுங்கள் அவங்க. அதாவது தேர்தல்னு வரும்போது சார், கல அரசியல்லேருந்து வந்ததோட அடிப்படையில் நான் சொல்கிறேன். 2 முனை போட்டி தேர்தல் எப்படி இருக்கும், மும்முனை போட்டினா அந்த தேர்தல் எப்படி இருக்கும், தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கால நிலவரத்தை. 4 முனை வந்து அந்த தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும், ஓட்டு போலிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்,
எல்லாத்தையும் நம்ம கணக்கு போடணும். அதே மாதிரி வந்து சகோதரர் வந்து மறந்துடக்கூடாது. நீங்கள் வந்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து 35 தொகுதியில் நின்னீங்க ரெட்டலையில். அதெல்லாம் அப்போ கணக்கு இல்லையா? ஸோ கணக்குனா எல்லாம் தானே இங்கே கணக்கு. 33 தொகுதிகளில் புரியல. 33 தொகுதிகளில் இருந்தாங்க, போட்டிட்டாங்க. அப்போ இவருக்கு ரெட்டலையில் கொடுத்தீங்களா? அது என்ன கணக்கு? தனி பெரும்பான்மை தெளிவாக சொல்கிறேன், ரெட்டலைன்னு நான் சொன்னேன். சரி, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி தான் பேசுகிறேன். இப்போ எல்லாரும் அப்படி தானே பேசுகிறாங்க. இப்போ பிஜேபி ஜெயிச்சிடுச்சு, ஜிஜே ஓட்டு வாங்கிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் வாங்க வந்து, ராதிகா சரத்குமார் வாங்க வந்து, பாரி வந்துருவாங்க, எல்லாத்தையும் வாங்க தானே பேசுகிறாங்க. அதோட அடிப்படையில் நான் அதுதான் சொல்கிறேன். நான் தெளிவாக அந்த வார்த்தை பயன்படுத்துறேன். பிஜேபியோட வாக்கு சதவீதத்தில் ஓபிஎஸ் உடையதையும் டிடி உடையதையும் சேர்க்குறீங்க, ஒத்துக்கிறீங்களா? அவங்க தெளிவாக ஒரே விஷயம் நான் சொல்கிறேன்னு, அவங்க சேர்க்குறாங்கன்னு சொன்னேன். நான் வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தினேன். நான் சொல்லல, அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன வேணா சொல்லலாம்ல. இப்போ இந்த இடத்துல எங்கே வந்து அவருக்கு ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அவர் நம்புறாரு. சரி, முதல்ல வாக்கு சதவீதத்தை நம்ம பேசிட்டோம், மக்கள் கொடுத்த தீர்ப்பையும் நம்ம பேசிட்டோம். 2019 2021 தொடர்ச்சியாக 10 வெற்றியை திமுக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 10 தோல்வியை பரிசா அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க மக்கள். ஸோ யாரும் மறந்துடக்கூடாது. சரி, அடுத்தது ஏன் இந்த 10 வெற்றியை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், இல்லை விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இன்னுயிர் காப்போம் திட்டமாக இருக்கட்டும், இல்லை இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தாய்மானவர் திட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை கலைஞரின் கனவு திட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒரு பட்டியலை, ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இல்ல அதுதான் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளுக்கு முந்தானத்து நம்ம ஒரு விஷயத்தை நேத்து தொடர்ச்சியா ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ புதுமை பெண் திட்டத்தின் அடிப்படையில் வந்து உயர்கல்வி சேர்ற மாணவர்களோட சதவீதம் வந்து 34% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையில் வந்திருக்கு, எல்லாரும் படிச்சிருப்போம் நம்ம. அப்போது ஒரு பெண் பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை கொடுக்குற கட்டத்தில் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். 34% சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி ஹையர் எஜுகேஷனில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு வந்து இதே போன்றுதான் 2006 2011 காலகட்டத்தில் இலவச வண்ண தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அனைவருக்கும் 2 ரூபாவுக்கு அரிசி கொடுக்கறதா இருக்கட்டும், அதை 1 ரூபாய்க்கு மாற்றியது, இப்படிங்கிற மிக சிறந்த செயல் திட்டங்கள்லாம் 2006-11 காலகட்டத்தில் திமுக செய்தது. ஆனாலும் 2011 அதை அறுவடை செய்ய முடியல. வரலாறுன்றது மாறுறது தானே சார். இங்கேயும் அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்கிறீங்க, ஆனா களம் நமக்கு சாதகமா மாறும்னு எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க அப்படி யோசிக்கிறதுக்கு அன்னைக்கு வரலாறு என்ன மாறுச்சு? அன்னைக்கு வரலாறு என்ன மாறுச்சு? மாறாதுன்னு என்ன நினைக்கிறீங்க? 67க்கு அப்புறம் 71 நான் 2006 to 11 என்ன வரலாறு மாறுச்சு? உங்க வசதிக்கு 2006ன்னு பேசும்போது நான் எங்க வசதிக்கு 1967 71ன்னு பேசினா அதை ஏத்துக்க மாட்டீங்க பாருங்க. சோ நீங்க 2006-11 சொன்னா அப்ப 67-71 எப்படி ஆட்சிக்கு வந்தோம்? தொடர்ச்சியா திமுக 2 தடவை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க சார். அதனால நான் என்ன சொன்னேன், 2024க்கு வந்துருவோம் டைரக்டா, 2026க்கு வந்துருவோம். வாங்க சார், 2024 2026க்கு வரும்போது மாறும், நாங்க திரும்ப ஜெயிப்போம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இல்லை சார், 2 விஷயம் தான் சார். மக்களோட ஆட்சி இருக்கு சார், மக்களுக்கான தேவையான திட்டங்களை ஆட்சி கொடுக்குறோம் சார். அப்புறம் எப்படி சார் வராம? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்பவும் செய்தோம் இப்பவும் செய்தோம், ரெண்டுமே சமமாக தான் செய்திருக்கிறோம். இதை தாண்டி திமுக என்ன லாஜிக் படி சொல்றாங்க? நான் ரெண்டுலையுமே கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் திமுக குறைவாக மதிப்பிடலை. ரெண்டையுமே கலைஞர் கருணாநிதி இந்த பீரியடா இருக்கட்டும், ஸ்டாலின் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்க என்ன மாற்றம்? அரசியல் கட்டமைப்பு, அரசியல் கலந்தான் காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்ல, கிரவுண்ட் ஒரே மாதிரி இருக்காது இல்ல, தன்மை மாறதானே செய்யும். 96ல புதிய கட்சிகள் வந்திருக்கு, அதான் களம் மாறி இருக்கு. இல்ல புதிய கட்சிகள் யார் வேணா வரட்டும் சார். நீங்க எந்த புதிய கட்சின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த புதிய கட்சியை குறிப்பிட்டு பேச கூட நான் தயாரா தான் இருக்கிறேன். நீங்க எந்த புதிய கட்சியை பத்தி பேசுறீங்க? இங்க எந்த புதிய கட்சிக்கு எந்த காலத்துல வரவேற்பு இல்லாம இருந்தது? ஒரு 10%. ஐயா மூப்பனார் வரும்போது வரலையா? அண்ணன் வைகோ வரும்போது வரலையா? இல்ல கேப்டன் விஜயகாந்த் வரும்போது வரலையா? அந்த 10% வரதான் சார் செய்யும். அதை கடந்து எங்க சார் ஏறி இருக்காங்க? எந்த ஒரு 3ஆவதா ஒரு ஆள் வந்திருந்தாலும் இல்லை, நீங்கள் பேருந்தில் இலவச பயணம், உரிமை தொகை இதெல்லாம் கொடுத்த பிறகும் உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் இல்லைன்னு இவ்வளோ நேரம் சொன்னேன். திரும்ப உங்க எல்லாரும் அவர் போட்ட டேட்டா தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2019க்கும் 2024க்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் ஒரு டேட்டா கொடுக்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நான் சொன்ன டேட்டா இல்லைன்றீங்களா? சரி, என்ன மறுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துடலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறாங்க. பொங்கலூர் மணிகண்டன்,
எடப்பாடி பழனிசாமி சொன்ன டேட்டா சரியானது அல்ல, தவறா கணிச்சிருக்காரு. என்ன சரி அப்படிங்கிற நீங்க சொல்லுங்க சார். சகோதரர் மதிவாணன் அவர்கள் கடந்த காலத்தில் தேர்தல் முடிவுகள் எந்த வகையில அது வித்தியாசப்படுத்தியது என்பதை பார்க்க வேண்டும். அதாவது 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கூட்டணி இருந்தது? அண்ணா திமுக இன்றைக்கு பாஜக தலைமையில் இருக்கிற கூட்டணி அனைத்துமே அண்ணா திமுக இருந்தது. திமுக இதே கூட்டணியோடு வலிமையோடு இருந்தது. அன்றைக்கு வெற்றி பெற்றாங்க, ஒரே இடங்கள் தான் அதிமுக வெற்றி. இப்ப அந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு 19% அதிமுக. இப்ப 2024 பாருங்க, இப்ப பாஜக தனி அணி, அதிமுக தேமுதிக புதிய தமிழகத்தை தவிர கூட்டணி வலிமையா இல்லை. திமுக அதே கூட்டணியோடு போட்டியிடுகிறது. இப்போ நீங்க அதிகமான இடங்கள்ல அதிமுக போட்டியிடுன்னு சொல்றீங்க. அதாவது குறைவான இடங்களில் 2019 போட்டியிட்டு வாக்குகள் வாங்கியது குறைவுதான். ஆனால் அதிகமான இடங்கள் போட்டியிட்டு கூட்டணியே இல்லாமல் அதிமுக வாங்கிய வாக்கு அதிகம். அதுதான் எடப்பாடி சொல்றாங்க. இப்ப அதை புரிஞ்சுக்கோ, நீங்க கூட்டணியோடு நின்று கணக்கு சொல்றீங்க. அதிமுக கூட்டணி இல்லாமல் 2024 2 கட்சிகளை மட்டும் வைத்துக் கொண்டு, அப்ப நீங்க பாமக ஓட்டு இல்ல, பாஜக ஓட்டு இல்ல, மற்ற கட்சி ஓட்டு இல்லாமலேயே அதிமுக அதிக இடங்களில் போட்டிட்டாலும் கூட்டணி இல்லாமல் வாக்குகளை அதை விட 2% கூடுதலாக வாங்கியிருக்கிறது. இதுதான் கருத்து சொல்றேன். உங்களூர் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த வாக்கு சதவீத அடிப்படையில நீங்க எப்படி சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வலுவான கூட்டணி இல்ல இந்த சூழல்ல. கோபால் சார், அதாவது 2019 அந்த அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்த நாடாளுமன்ற தேர்தல். ஆனா 2019 திமுக இன்றைக்கு சொல்ற மாதிரியே 221 தொகுதி சட்டசபை எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் வாக்குகளை கூடுதலாக வாங்கியது. அப்ப நீங்க 2022 அந்த 221 தொகுதிக்கு மேல் வென்றிருக்க வேண்டும். ஆனா ஏன் 75 இடங்களில் அதிமுக வென்றது? மிக குறைவான வாக்குகள் மட்டுமே. எப்படி திமுகவிடம் அதிமுக தோல்வியை தழுவியது? அப்ப நீங்க சொன்ன கணக்கு என்னாச்சு? அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்குற சதவீதத்தை காட்டிலும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று வருகிற போது வித்தியாசப்படுகிறது என்பதை 19 2 ஆண்டுகள்ல பார்க்கலாம் இல்லைங்களா? மணிகண்டன் சார், 2% தான் சார் உங்க வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. இந்த 2% வாக்கு வங்கி உயர்ந்ததை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் அப்படின்னு நீங்கள் தொண்டர்களுக்கு சொல்வது ஒரு வலிமையான தலைவர் சொல்லக்கூடிய சூளுரையா? கோபால் சார், அதாவது திரும்ப சொல்றேன், 2019 வெறும் 19% வாக்குகளை கூட்டணியோடு சேர்ந்தே வாங்கிய அதிமுக 2021 33% மாறியது எப்படி சார்? ஏன் ஓட் போட்டாங்க? அப்ப நீ இதே வலிமையான கூட்டணி, நீங்கள் 521 வாக்குறுதி கொடுத்தீங்க. இதையெல்லாம் தாண்டியும் கூட 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்த எப்படிங்க? அப்போ ஆட்சியில இருக்கும் போதே நீங்க இடைத்தேர்தல்களில் தோல்வி அடைகிறீங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அப்ப நடந்த இடைத்தேர்தலில் 9 பேரவை தொகுதிகள் நாங்க வெற்றி பெற்றோம். ஆனா மீதி எல்லா தொகுதியும் நழுவ விட்டீங்க. அதை அவர் சொல்ல தவிர்த்து விடுகிறார். ஆட்சியில் இருக்கும் போதே அவர் மக்களவை தேர்தலில் எல்லா தொகுதிகளிலும் அவங்க தோல்வி அடைகிறாங்க, ஒரே ஒரு தொகுதியில தான் வெற்றி பெறாங்க. இப்ப எதிர்கட்சியாக இருக்கும் போது எப்படி சாத்தியப்பட்டு விடும் அவர் சொல்றாரு. அந்த கணக்கு தான் என்னன்னு கேட்கிறேன். அந்த சாத்தியத்தை திமுக தான் செயல்படுத்த போகுது. எப்படின்னா, இன்றைக்கு 3.5-4 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவடை போகிறது திமுகவில். அதாவது 2021 தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை திமுக உருவாக்கியது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சிக்கு பிறகும் கூட நாங்கள் அதிமுக நிறைய தவறுகள் செய்து விட்டது, அதையெல்லாம் கலைந்து மிகச்சிறப்பான ஆட்சி குடும்பம், அது விடியல்னே பெருசாங்க. அப்ப விடியல் ஆட்சியை வழங்குகிறோம் என்று மக்களுக்கு அளித்த நம்பிக்கை அடிப்படையில அன்றைக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த 4 ஆண்டு காலத்துல மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டிலே நிலவுகிறது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒவ்வொரு நாளும் வன்முறை, கொலை, கொள்ளை என்று நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் நிம்மதியாக வாழ முடியல. இன்னைக்கு விவசாயம் சரியில்லை, தொழில் சரியில்லை, இன்னைக்கு வெள்ளத்துல மக்கள் தவிக்கிறாங்க. மக்களை பாதிக்கிற அந்த நிகழ்ச்சிகள் கூட அவர்கள் சென்று கலந்து கொள்ள முடியாத, பங்கெடுத்துக் கொள்ள முடியாத பிரச்சனைகளுக்கு இடையில தான், நீங்க சொல்லக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில தான் மக்களவை தேர்தலில் 40க்கு 40 அப்படிங்கிறத ஸ்டாலின் பெற்றிருக்கிறார்.
நீங்க 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வருகிற போது ஸ்டாலினை முதல்வராக நிறுத்தும் போது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமினா பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்கு நீங்க என்ன அவருக்கு ஆதரவாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லுங்களேன். இதற்காக எடப்பாடி பழனிசாமி வரணும், இல்லைன்னா ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க சார். சார் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். அதாவது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது தமிழ்நாடு முழுவதும் தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. எங்கேயுமே வன்முறை இல்லை. அதாவது கல்வியில புரட்சி, ஏழை எளிய மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையில மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, அதாவது பாண்டியாறு புன்னமலா, ஆனமலை நல்லாறு, அவனாசி அத்திக்கடவு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி எடுக்கப்பட்டது. அதே போல நீங்க குடிமராமத்து பணிகள், விவசாயிகள் சார்ந்த அனைத்து நிறைவான தொழில்துறையில எந்த சிக்கலுமே இல்லை. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் மின்சாரத்துறையில திமுக ஆட்சி எல்லாம் மோசமான நிலை இருந்தது. அதிமுக ஆட்சியில மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்பட்டது. பெண்கள் பாதுகாப்போடு எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகால ஆட்சியில என்ன செய்தாங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் செய்த பிறகுதான் மக்கள் கொடுத்த மதிப்பீடு 2021 என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அதே ஃபேக்டர்ல ஏற்றுக்கொள்வாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல சார், நான் முன்னாடி சொன்னேன், நீங்க நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலும் ஒப்பிடாதீங்க. அதாவது பாஜகவோடு கூட்டணியில இருந்தது. இப்ப இவங்க மோடியை காரணம் காட்டி அதிமுக பாஜகவோடு மறைமுகமாக கூட்டணி வைக்கிறது என்று காரணம் காட்டி சிறுபான்மை மக்கள் வாக்குகளை ஒட்டுமொத்தமா அல்லாங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனா எனக்கு நிலை அப்படி அல்ல. அதாவது நம்ம வாக்கு எப்படி பெறணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். நீங்க ஸ்டாலினை 2026 வேண்டாம் அப்படின்னு மக்கள் வெறுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்க நீங்க. சார், நீங்க இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கே சரியில்லைங்க. மக்களுக்கு நிம்மதியே இல்ல. மக்களுக்கு அடிப்படை இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்கிறீங்க. 1000 ரூபாய் கொடுத்த நிதி வைத்துக் கொண்டு ஏன் வந்தீங்க? 21% மக்கள் ஏன் ஓட்டு போடுறாங்க? அப்ப நீங்க 2.5 கோடி பேர் ஓட்டு முழுசா போட்டுனாங்களா? அப்படி அல்ல சார். நீங்க பிரதமர் முன்னிலைப்படுத்தல நாடாளுமன்றத்தில் எப்ப நடந்துச்சு சார்? நீங்க 24 தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் ராகுல் காந்தியா மோடியா என்று போயிடுது. ஆனா நீங்க 26 திரு எடப்பாடியாரா திரு ஸ்டாலினா என்று வருகிற போது மக்கள் கடந்த 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை எண்ணி நிச்சயமா வாக்களிப்பாங்க. திமுக மேல எந்த எதிர்ப்பும் இல்லைங்கிறதுதான் 2024 மக்களவை தேர்தல்ல எதிரொலிச்சு சார். அவங்க 2021 வராங்க. 3 ஆண்டு கால அவங்களுடைய ஆட்சிக்கு மக்கள் மார்க் கொடுத்துட்டாங்க 40 தொகுதிகள்னு. சரி, நீங்க அதான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க அப்போ 21 ஏன் 75 தொகுதி அதிமுக கிடைச்சது? 1,98,000 வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக ஆட்சி இழந்ததுங்க. 46 தொகுதியில அதிமுக 1,98,000 சாதாரண இல்ல சார். 1,98,000 நம்பர்ஸ் தான். நீங்க 300 ஓட்டு 1.5 ஆண்டு காலத்துல இப்போ ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் 40க்கு 40ன்னு ஒரு இமேஜ்ல இருக்கிறாரு. இதை எப்படி நீங்க உடைப்பீங்க? அதுக்கு என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? அதிமுக திமுகவுடைய எதிர்ப்பாக்களை கூடுதலாக 15% வாக்குகள் நிச்சயமாக பெறுங்க. ஏற்கனவே 25% வாக்குகள் அதிமுக நிலைய உண்டு. அப்போ இதே பாத்தீங்கன்னா 40% வாக்குகளை மாறுங்க. இன்னும் கூட்டணியோடு சேர்த்து 50% அதிமுக நெருங்கி 200 இடங்களை தாண்டி நிச்சயமாக வெற்றி வருங்க. திமுக எதிர்ப்பு அதிமுகக்கு வரும்னு எடப்பாடி பழனிசாமி 2026 எப்படி எதிர்பார்க்கிறாரு? கருணாநிதி டைரக்டா சீமான் எதிர்க்கிறாரு. திமுக எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இந்த நேரத்துல திமுக எதிர்ப்பு எனக்கு வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது அரசியல் களத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயமா? சார், 96 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஓராண்டுக்கு முன்பு எதிர்கட்சிகள் தான் வலிமையா அதிமுக எதிர்த்து அதிருப்தி உருவாச்சு. ஆனா அந்த 96 தேர்தலின் போது அதை அறுவடை செய்த வரைக்கும் திமுக தான். ஏன்னா மக்கள் அதிமுக தான் மாற்ற திமுக நினைப்பாங்க. அப்போ 2026 திமுக செய்யக்கூடிய ஒட்டுமொத்த தவறுகளுக்கான விளைவுகளை நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்க. அந்த விளைவை அறுவடை செய்தது அதிமுக தான். நீங்க திமுகவுடைய மொத்த எதிர்ப்பையும் இந்த 4 ஆண்டு காலத்துல மிக கடுமையாக எதிர்கட்சியாக போராடி கொண்டே வருகிறது. குரல் கொடுத்துக்கே வருகிறது யாருங்க? அதிமுக தான். அப்போ அதிமுக மீதான நல்லெண்ணம். எடப்பாடியார் எளிய மனிதர், மிகச்சிறந்த ஆட்சி நடத்தினாரு. யார் வேணுமானாலும் அணுகலாம். ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா உடனே தீர்வு பண்ணார். நீங்க நிறைய சொல்லலாமுங்க. நீங்க நான் இதுக்கு பட்டியல் போட்டு நிறைய சொல்ல நேரத்துல நினைக்கிறோம்ல. நல்லவர் அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கான நல்லவர் சார், வல்லவர். அவர் மிகச்சிறந்த நிர்வாகி. ஒரு சாதாரண மனிதரை எள்ளி நகையாடின் கூட அவர் மிகச்சரியான நிர்வாகத்தை இத்தனை சிக்கல் இல்ல, ஒரு குடும்ப ஆதிக்கம் இல்ல, தனி மனிதனாக இருந்து ஒட்டுமொத்த அரசியலில்
களத்தில் வியூகம் தான் சார் முக்கியம். அந்த வியூகம் என்ன அமைத்திருக்காருன்னா நீங்க அதை கூட சார், சஸ்பென்ஸாவே வைத்துக் சார், கொண்டு இருக்கிறீங்க. நீங்க பொதுக்குழுல தெளிவா சொன்னார் பாத்தீங்களா, நீங்கள் அனைவரும் விரும்புகிற கூட்டணி அமையும், அதுக்கு மேல வியூகத்தை எப்படி வெளிப்படையா சொல்வீங்க? தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பாக அந்த வியூகம் வெளிப்படும், அதுதான் உண்மையுடைய. இப்போதைக்கு நாங்கள் யாருடன் ரகசியம் இல்லாத உண்மையை சொல்லியிருக்காங்கல்ல, மக்களுக்கு வரல, தொண்டருக்கு வரல. பொங்கலூர் மணிகண்டன் சாருக்கு தெரியும்ல ரகசியம். சார் நான் எப்படி சார், நீங்க கோபால் சார் நீங்க சொல்லுங்க, ஒரு ரகசியத்தை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க போகிறது என்பதை எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியுங்க? அதாவது இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குங்க. தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பாக வலிமையான கூட்டணியை அதிமுக அமைக்கும் நிச்சயமாக சார். 2024 நீட் ரகசியம் வச்சிருந்தா நீங்க ஒரு கூட்டணி ரகசியம் வச்சிருக்கீங்க சார். நாங்க அதிமுக பொறுத்தவரையில திமுகவை வீழ்த்துவதுதான் எப்பொழுதுமே காலங்காலமாக உள்ள நோக்கம். ஏன்னா திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் உறவு செயலை தொடர்ந்து கொண்டே வருகிறது. இவங்க 1000 ரூபாய் கொடுத்தவங்கிறாங்க, இலவச பயணம்ங்கிறாங்க. எந்த பெண்கள் இன்னைக்கு வந்து நிம்மதியா வாழணும் பாருங்க. பொருளாதார சிக்கல் எல்லா வட்டத்திலும் இருக்கிறது. தனி மனித வருமானத்தை உருவாக்க முடியல திமுக. இவர்களால் நான் மதிவாணன் கேட்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பவர் பாலிடிக்ஸ்ல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவது திமுக அதிமுகவிற்கு சாதகமா? ஈசான் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மதிவாணன், அதிமுக மிக சாதகமாக ரகசியமாக 2026 வெல்ல வேண்டும் அப்படின்னு காய் நகர்த்துறாங்க. அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு திமுக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன சார்? இல்லை நீங்கள் ஜோஷியம் தான் பார்த்துன்னு இருக்காரு. பாவம், நானும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். மெகா கூட்டணி அமைப்பேன் அவர் சொல்லியே 10 தேர்தல் போயிடுச்சு சார். அமைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அது நடக்கும்போது அதை பேசுவோம். இப்போதைக்கு அது நடக்கலை. அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. அது பொங்கலூர் மணிகண்டன் வந்து எந்த ரகசியத்தை வேணால் வச்சுக்கிட்டோம். நீங்கள் கேட்டதே நான் திருப்பி கேட்குறேன். எதன் அடிப்படையில் உங்களுக்கு ஓட்டு போடணும்? எதிர்கட்சியா உங்களோட இந்த 4 வருஷத்துல அரசு மீதான அதிருப்தி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்றீங்க திமுக அதிருப்தி இல்ல. அதனாலதான் மக்கள் திரும்பவும் சொல்ற 2019 எங்களுக்கு 39 தொகுதி பாண்டிச்சேரியோட சேர்த்து, இந்த வாட்டி 40க்கு 40 அதிருப்தி இல்ல சொல்றீங்க. நான் சொல்றேன், 2024 மக்களவை தேர்தல்ல போஸ்டல் வாக்குகள் எண்ணுகிற போது அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் குறைஞ்சுதா இல்லையா? அது அதிருப்தி நீங்க கணக்கிடாமல் தேர்தல் அரசியல்ல எது சார் இறுதி முடிவு? எலெக்ஷன் ரிசல்ட் தான் இறுதி முடிவு. வெற்றி எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து 40க்கு 40, 2019 39, இன்றைக்கு 40. இதற்கு மேல என்ன வேணும்? ஆட்சியா என்ன வேணும்? முதல் அரசு ஊழியர்கள் என்ன சொன்னாங்க? அரசு ஊழியர்கள் சொல்லிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவராக நாங்க அமர்த்துவோம் அவங்க சொல்லிருக்காங்க. அது எதிர்ப்பு இல்லைன்னு திமுக எளிதா கடந்து போகுது சார். அதுல ஒரு தனி நபர் பேசுறது மொத்த சங்கத்தோட பிரதிநிதிகள் பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அவங்கள பிரச்சனை இல்லாம, அதாவது அரசு ஊழியர்கள் நிரந்தர பணியாளர் ஆக்கணும்னு தற்காலிக ஊழியர்கள் இவங்க யாருமே திமுக மேல அதிருப்தியா இல்லைங்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அதிருப்தியா இருந்தா எப்படி வெற்றி வரும்? இதுதான் என்னோட கேள்வி. நான் தெளிவா தானே கேக்குறேன். அதிருப்தின்னு ஒண்ணு இருந்தா வெற்றி எப்படி வரும்? நானும் அதான் சார் சொல்றேன். வெற்றி வரதுனால அதிருப்தி இல்லன்றது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் திமுகவுக்கு அதிருப்தியே இல்ல, எதிரிகளே இல்ல. எதிரி வேற, வாக்கு இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அரசியல் எதிரிகள் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து எடப்பாடியார் வந்து சொன்னாருன்னு அவர் சொன்னாருல்ல, எந்த தேர்தல்ல அவர் தயவு செஞ்சு தெளிவா சொல்லணும். 2019லயும் திமுக 33.52, அதிமுக 19.39, 2021 திமுக தனியா 37.70, அதிமுக 33.29. இது அபிஷியலா எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருக்குது. இதுல எங்க 1.5% வந்து 1% அவர் எந்த பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருக்கக்கூடிய அந்த டேட்டாக்கு ஆளுங்கட்சியில இருந்து முதல்வரோ யாரோ இன்னும் அதுக்கே கமெண்ட்ஸ் பண்ணல. சோ அதனால நம்ம அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ரெண்டா வந்துட்டு இல்லங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்யான தகவலை வெளியில சொல்ல, நான் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்ப யார் கிராஸ் செக் பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற பொங்கலூர் மணிகண்டன் தான் செக் பண்ணணும். இதுதான் தரவுகள் சொல்லியாச்சு. இல்ல நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க, இதே இடத்துல விவாதம் பண்ணுவோம். அது சம்பந்தமா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் எதன் அடிப்படையில் ஸ்டாண்ட் எடுக்கிறார்? அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? எங்களுடைய செயல்பாடு, மக்கள் நல திட்டங்கள், மக்களோட நாங்க நிக்கிறோம். நல்லதோ கெட்டதோ
மழையோ வெள்ளமோ புயலோ எதுவாக இருந்தாலும் மக்கள் கூட நாங்கள் நிற்கிறோம். பொங்கல் நாங்கள் கேட்குறோம் ஒரே ஒரு வார்த்தை, சென்னையில் மழை பெய்யும் போது எதிர்க்கட்சி தலைவர் எங்கே இருந்தார்? தூத்துக்குடியில் மழை பெய்யும் போது எதிர்க்கட்சி தலைவர் எங்கே இருக்காரு? பொங்கலூர் மணிகண்டன் இல்லை ஒரே அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். போகும்போது என்ன சொல்லிட்டு போனாருன்னா, எங்க அப்ப சட்ட இருந்தாரு ஒழுங்கு நல்லா எதிர்க்கட்சி தலைவர் எங்க இருந்தாருன்னு நீங்க அதுக்கு சேர்த்து சொல்லிட்டேன். குறிச்சு வச்சு சொன்னால ஒவ்வொரு லைனுக்கு கிராஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன். நான் பேச வந்ததும் பேச முடியாது, அவர் பேச வந்ததும் பேச முடியாது. மழை இங்கே பெய்யும் போது அவர் இங்கே இல்லை, சேலத்தில் இருக்காரு. தூத்துக்குடியில் மழை பெஞ்சாலும் இங்கே. இன்னொன்று என்ன சொன்னார், சட்ட ஒழுங்கை பற்றி அவர் பேசினார். சார், தூத்துக்குடி துப்பாக்கி சூட யாரும் மறந்துருக்க முடியாது, கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கை யாரும் மறந்துருக்க முடியாது. இது ரெண்டும் மிகப்பெரிய விஷயம். யாரோட ஆட்சியில் சார் நடந்தது? யார் பேர் சொல்லி ஆட்சி நடத்துனீங்களோ அந்த அம்மையார் வாழ்ந்ததா சொல்லப்பட்ட வீட்டில் அப்படி ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு உங்களுடைய உங்க ஆட்சியில தானே அதுக்கான விசாரணை முடித்து தண்டிக்கப்படுவார்னு சொன்னீங்க. முடிச்சிங்களா? மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை கோர்ட்ல தானே இருக்கு. நாங்க விசாரணை நடத்தாம கோர்ட்டு போய் நாங்க வந்து ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனுடைய ரிப்போர்ட்டை உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. அது கோர்ட்ல இருக்கா இல்லையா? இப்போ இன்னைக்கு வந்து கோர்ட் சொல்லியிருக்கா இல்லையா? சசிகலாவையோ விசாரிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலாம் கோர்ட் சொல்லியிருக்கா இல்லையா? நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்க. ஆமா, நாங்க வாக்குறுதியில கோபால் சார், நான் வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல நீங்க கடத்தல. கோர்ட்னு இருக்கும்போது கோர்ட் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நடத்த முடியும். கோர்ட்ல இல்லைன்னா நாங்க எங்க இஷ்டத்துக்கு நடத்த முடியும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு அது புரியும் அவரு பழனிசாமிக்கு. புரிஞ்சு அவர் பதில் சொன்னாரு, சந்தோஷம் தான். நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி விசாரணை நடத்துவீங்க, அதுக்கு பிறகு அறிக்கை வந்த பிறகு கோர்ட்ல இருக்குன்னு சொல்லுவீங்க. கொடநாடு நீங்க விசாரணை நடத்துவீங்க, அதுவும் கோர்ட்ல இருக்குன்னு சொல்லுவீங்க. இல்ல சார், நீங்க 2021க்கு முன்னாடி சொன்னதுல எந்த விசாரணையை முடித்து காட்டுனீங்க? ஒரே ஒண்ணு சொல்லுங்க. நான் கேக்குறேன், ஏதாவது ஒரு இடத்துல அரசாங்கம் தொய்வா செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா? அந்த கேஸ் ஒரு கொலை கேஸ். ஒரு கொலை கேஸ்ல இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போதா இல்லையா? யாராவது ஒருத்தர் இது பண்ண முடியுதா? அதுல இன்னைக்கு போய் ஸ்டே வாங்கினாங்கல்ல, கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்குல்ல. இப்ப விசாரணை நடக்குமா நடக்காதா? நீங்க நடக்க போகுது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. அந்த விசாரணை அறிக்கையில அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு அதிகாரிக்கு நீங்க ப்ரமோஷன் கொடுத்தீங்களா இல்லையா? இப்போ நீங்க ப்ரமோஷன் கொடுத்தீங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு ப்ரொசீஜரை நீங்க எல்லாம் நானும் எப்படி மாத்த முடியும்? நான் திரும்பவும் சொல்றேன், கவர்மெண்ட் எந்த இடத்துல பாருங்க, எங்களுடைய வாக்குறுதி இதுதான் பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சிட்டு மக்கள்கிட்ட இன்னொரு வாக்குறுதியை கொடுக்கீங்க. மதிவாணன், நீங்க சொல்றது எனக்கு புரியுதா? அதுனா நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது நீங்க பதில் சொல்ல விட மாட்டீங்க. அதாவது எங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எந்த வாக்குறுதி நாங்க திரும்ப போல. ஒண்ணு. ரெண்டாவது, கோர்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் நடக்குது. ரெண்டாவது, எந்த இடத்துலயும் ப்ரொசீஜரை மாத்தி நாங்க உங்களை மாதிரி செயல்படலைன்றது தான் நாங்க தெளிவா கருத்து சொல்ல ஆசைப்படுறோம். அதனால தாங்க உங்களுடைய வாக்குறுதி மேல எந்த இதுலயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு பொங்கலூர் மணிகண்டன் முடிவு பண்ணக்கூடாது. அவர் சொல்றாரு, இந்த நாட்டு மக்கள் முடிவு. அதனாலதான் சொல்றேன், நீதிமன்றத்துல இருந்தா கூட விரைந்து அந்த வழக்கை முடிக்கணும்ங்கிறது அரசினுடைய கடமை தானே. உங்களுக்கு நல்லா தெரியும், வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானர்கள். வழக்கு இருக்குன்னா அதை விரைந்து முடிக்கணும்னு நினைச்சா ஒரு அரசால முடிக்க முடியும். நான் என்ன வாக்குறுதி கொடுக்குறோம், நாங்க எங்க வாக்குறுதி கொடுக்குறோம்ன்றத இறுதி எஜமானல யாரு? வாக்காளர்கள். அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது தெரியும், நல்லதான வாக்களிக்கிறாங்க. நீங்க தெளிவான ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். ஸ்டெர்லைட்டு, கொடநாடு, ஜெயலலிதா மரணம், இந்த மூணும் பிரதானமா வச்சீங்க. இந்த ஒண்ணுக்கு திமுகல முடிவு கொடுத்தீங்களா முதலமைச்சர் ஆன பிறகு? இல்ல சார், இப்போ எனக்கு ஒரே நானும் தெளிவா தானே சொல்றேன், திரும்பி சொல்றேன். கோர்ட் ப்ரொசீஜர்ல எப்படி நீங்களே நானே தலையிட முடியும்? அரசாங்கம் கூட எப்படி தலையிட முடியும்? அது உங்க அட்வொகேட்ஸ் தான் சார் ப்ரொசீஜர்ஸ் முடிக்கணும். அட்லீஸ்ட் கேஸ் மீதான டெண்டர் வழக்க கூட நாங்க ஒரு கேஸ் போயிட்டே இருக்கு சார். ஐயா எடப்பாடி போய் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு சார். எங்களை வந்து ஒரு நிமிஷம் அரசு வழக்கறிஞர் வேகப்படுத்த முடியாது, எங்களை வந்து விசாரிக்க கூடாதுன்னு ஒரு கேக்குறாரு சார், ஒரு பெட்டிஷன் போட்டு. அப்ப கோர்ட் முடிவு எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே சார் ஆகணும்? இல்ல நீங்க உடனே விசாரிச்சாலும் நம்ம போய் நீதிபதி எல்லாம் எதுவும் கேட்க முடியாது சார். அந்த அளவுல யாருக்கும் இங்க பவர் இல்ல. அதனால கோர்ட் ப்ரொசீஜர் எதுவோ அது பிரகாரம் இது நடைபெறுது. முடிவு வரும்போது நீங்க பாருங்க, நீங்க முடிவு தான் முக்கியம். பாருங்க, ஸ்டாலின் மேல நான் தெளிவா சொல்றேன், முடிவு தெளிவா இருக்கும் பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் மேல மக்கள் 26ல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா ஒரு 5 காரணம் சொல்லுங்க சார். அவருக்கு சொன்ன மாதிரி ஒரு 2 காரணம் சொல்லுங்க. நீங்க ஸ்கீம்ஸே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விஷயங்கள்ல நடைமுறைப்படுத்தல, வேற என்ன காரணம் சொல்றீங்க கொண்டு வரணும்? ஒண்ணு, மக்களுக்கான ஆட்சி. ரெண்டாவது, மக்கள் நல திட்டங்கள். நான் என்னன்னு கூட உங்களுக்கு சொல்ல நீங்க கேட்க விரும்ப இல்லைன்னா நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? மூணாவது, சார் சொன்னார்ல சட்ட ஒழுங்கு அப்படின்னா நீங்க தெளிவா எடுத்து பாருங்க, யாரோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதுன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. பொங்கலூர் மணிகண்டன் எனக்கு முடிவு பண்ண அவசியம் இல்ல. இல்ல நாலாவது இல்ல, நீங்க கேட்டீங்க 3 சொல்லிட்டேன், இன்னும் 2 சொல்றீங்களா?
எந்த இடத்துல மாநில உரிமை நாங்க விட்டு கொடுக்கல. சரிங்களா? எந்த இடத்துலயும் மொழி உரிமை நாங்க விட்டு கொடுக்கல. எந்த இடத்துலயும் இந்த மாநிலத்தை நாங்க அடமானம் வைக்கல. எந்த இடத்துல யாருக்கிட்டையும் வந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்றேன், இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லு வரப்போகுது. இதை கண்டிச்சு கூட ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றுறீங்களா? ஒரே ஒரு இடத்துல மோடி ஒன்றிய அரசுன்னு பயன்படுத்திருப்பீங்களா? இன்னைக்கும் மோடி ஒரு திட்டம் எடுத்துன்னு வந்தாலும் சரி, ஒரு சட்டம் எடுத்துன்னு வந்தாலும் சரி, அது இந்த நாட்டுக்கு கெட்டது, இந்த மாநிலத்துக்கு பிடிக்கலன்னா முதல் குரல் யார்கிட்ட இருந்து வருது? எங்க கிட்ட இருந்து வருதா, உங்ககிட்ட இருந்து வருதா? நீங்க தான் கூட்டணியில இருந்து இல்ல வரல, வெளியே வந்துட்டீங்கல்ல. பொதுக்குழு தீர்மானத்துல தளபதியை கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, நீங்க தமிழக அரசை கண்டிச்சு தீர்மானம் எடுத்தீங்க. ஒரு இடத்துலயாவது ஏதாவது ஒரு இடத்துலயாவது மோடின்ற பேரையோ ஒன்றிய அரசுன்ற பேரையாவது பயன்படுத்தி இருப்பாங்களா அவங்க? பொங்கலூர் மணிகண்டன், ஏன் ஸ்டாலினை எதிர்க்கிறீங்க, பாஜகவை எதிர்க்க மாட்டீங்க? கோபால் சார் ஒரு நிமிஷம், அதுக்குள்ள இந்த தூத்துக்குடி சம்பவத்தை சகோதரர் மதிவாளன் சொன்னாரு. இது எத்தனை முறை வழக்கு கொடுத்தாச்சு. தூத்துக்குடி சம்பவம் நடந்தது எப்படி? எடப்பாடியார் வந்து டிவியில் பார்த்துருந்துச்சா நீங்களே பல முறை சொன்னீங்க. அப்ப முதலமைச்சருக்கே தெரியாம நடந்தது உண்மை. அதற்கு அவரே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கீங்களா? அந்த விசாரணை கமிஷன் வந்து இல்ல இல்ல நீங்க வாங்கி என்ன செயல் இல்ல நீங்க தான் சொன்னீங்க விசாரணை கமிஷன். அறிக்கையை செயல்படுத்த வேண்டிய அதிகாரம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த காவல்துறை முதலமைச்சர் தெரியாம நடந்தது செயல்பாடு என்பது அந்த ஆணையத்துடைய கொண்டு வந்து முதலமைச்சர் அவர் பேட்டி கொடுத்ததுதான் சொல்றாங்க சார். முதலமைச்சரே பேட்டி கொடுத்ததுதான் அத எல்லாருமே சார். முதலமைச்சர் இல்ல சார், முதலமைச்சர் சொன்ன முழுமையா பாருங்க. அதாவது நீங்க முதலமைச்சர் சொன்னா முதலமைச்சருக்கு தெரியாம இல்ல, முதலமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்கு இல்லீங்களா? அது கமிஷன் அமைச்சாருங்களா? அந்த கமிஷன் அறிக்கை யார் வாங்கினா? கமிஷன் அமைச்சது அதிமுக. அந்த அறிக்கை வாங்கி கிடப்பில போட்டீங்க. நீதிமன்றத்துல இருக்குன்னு சொல்றாங்க சார். நீ அப்ப இல்ல அப்ப ஏன் அதிமுக சார் குற்றம் சாட்டுறீங்க? நீங்க அப்படி தூத்துக்குடி சம்பவம் பழசுக்கு போனீங்கன்னா மாஞ்சோலை சம்பவம் என்னாச்சு? மாஞ்சோலையில எப்படி எப்படி மக்களை ஒரு கமிஷன் ஏன் அமைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல? ஒரு நிமிஷம், ஒரு கமிஷன் ஏன் அமைக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல? எந்த ஒரு கமிஷன் ஏன் அமைக்கிறோம்னா கோர்ட் ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒரு கேள்வி கேட்போம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன கேள்வி கேட்கணும்? நீங்க வந்து அட்வொகேட் தானே? ஒரு கட்டத்துக்கு மேல கோர்ட் என்ன கேட்கும்? எந்த அடிப்படையில நீங்க இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும். கமிஷன் புதுசா அமைங்க. திரும்பி சொல்றேன், ஒரு நிமிஷம். கமிஷன் அமைச்சு திரும்ப உங்களை காலம் தாழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. வெயிட் பண்ணுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? எனக்கு ஆசைதான். இது பாருங்க, உங்களுக்கு ஆசை, கோபால் சாருக்கு ஆசையா தெரியல. எனக்கு ஆசைதான். சம்பந்தப்பட்ட மேல உடனே நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு ஆசைதான். ஆனா கோர்ட் ப்ரொசீஜர் யாரு மறந்துடல சார். யாரு ஓடி ஒளியில, யார் ஓடி போறது இல்ல. நீங்க தான் அதிகாரம் இருக்கீங்க. நடவடிக்கை எடுங்க. கமிஷன் புதுசா அமைங்க. ஏன் தைரியம் இல்ல? மணிகண்டன் சார், நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை வழக்கை வேகப்படுத்த முடியாது, முடிக்க முடியாது, அது எங்களுக்கு பெரிய தடைன்னு 3 வருஷமா சொல்றாங்க. அரசால கேட்கிறது, அரசு நினைத்தால் ஒரு வழக்கை வேகப்படுத்துறதுக்கான ஆக்டிவிட்டிஸை செய்ய முடியுமா, இல்ல நீதித்துறை சார்ந்துதான் செல்ல முடியுமா? இந்த இதான் நீங்க பதில் சொல்லணும். அப்படி இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுன்னா நீங்க நீதிமன்றத்துல விரைவு வரும் சொல்லிட்டு போங்க. தூத்துக்குடியில பண்ணீங்கன்னு சொன்னா தூத்துக்குடி சம்பவத்திற்கு கமிஷன் அமைத்து அனைத்து நடவடிக்கை அதிமுக எடுத்தது. அந்த கமிஷன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா திரும்ப ஒரு கமிஷன் போடுங்க, விசாரணை நடத்துங்க, நடவடிக்கை எடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லல. நீங்க திரும்ப பேசுறது பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி சொன்னீங்க மத்திய அரசு வந்து நீங்க கண்டிக்கலன்னு சொல்றீங்க. அதாவது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய இடத்துல இருக்குங்க, இவர்களை கண்டிக்கிறோம். அங்க வந்து வலியுறுத்தி பெற வேண்டும், வலியுறுத்துறோம். இதுதான் உண்மைங்க. நீங்க மாறி மாறி உங்க அரசியலுக்கு அதிமுக அவசியம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க பேசுற அவசியமே அதிமுக இல்ல. முதலில் நீங்கள் மோடியோடு பல முறை பேசுனீங்க, சந்திச்சீங்க, நிகழ்ச்சிக்கு அழைச்சு வந்தீங்க. ஏன் இந்த மத்திய மாநில அரசு நடத்தல? ஸ்டெர்லைட் தண்டிக்கப்படல, கொடநாடு விசாரிக்கப்படல, பல விஷயம் இருக்கு. அதெல்லாம் செய்யணும் நீங்க என்னைக்கா வலியுறுத்துனீங்களா? சார் கோபால் சார் நீங்க சொல்லுங்க. பாஜகவை ஏன் எதிர்க்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு.
சார் நீங்க மத்திய அரசை இன்னும் பாஜகவோடு பாசமாகவே இருக்கிறீங்கன்னு மதிவாணன் கேக்குறாரு. சார் இது தவறு. மத்திய அரசை எங்கே வலியுறுத்த வேண்டுமோ வலியுறுத்தணுங்க. எங்க எதிர்க்க வேண்டுமோ அங்க எதிர்க்கணும்ல. எங்க வலியுறுத்த வேண்டுமோ அங்க வலியுறுத்த வேண்டும், எங்க எதிர்க்க வேண்டுமோ அங்க எதிர்க்க வேண்டும். நீங்க எதிர்க்கவே இல்ல. அதை செயல்படுத்தக்கூடிய முழு அதிகாரம் படைத்தது தமிழ்நாடு அரசு. இவர்களுக்கு செய்ய மெத்தன போக்கை கண்டித்துதான் தீர்மானத்தை கடும் கண்டனமாக அதிமுக திமுக வலியுறுத்துதுங்க. இப்ப திரும்ப சார் ஒரு செய்தியை பரப்புறாங்க அதிமுக பாஜக பத்தியே. பாஜகவோடு அதிமுக கூட சொல்லி போட்டாங்க. அப்ப நீங்க பாஜக நெருக்கமாக்கி நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? உண்மையில் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மத்தியில பாஜகவோடும் மோடியோடும் அமித்ஷாவோடும் ராஜ்நாத் சிங்கோடும் மிக நெருக்கமாக இருந்து கொண்டு அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்து வருகின்றார்கள். ஒரு ஆளும் கட்சி நெருக்கமா இருக்கிறது அவங்க திட்டங்களை வாங்கிட்டு வர்றதுக்கு. நீங்க ஏன் நெருக்கமா இருக்கீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை தீர்க்கமா நீங்க சொன்னீங்களா? சார் சொல்றேன் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிமுக ஆதரிக்கிறது. எப்ப சொல்ல பொதுச்சா தெரியாது சார். நீங்க எதிர்த்து அதிமுக நிலைப்பாடு யாரு சொல்லி இருக்காங்க? அபிஷியலா எடப்பாடியார் அறிக்கையை கொடுத்தார், படிச்சு பாருங்க. அதாவது அவர் ஆட்சி இருக்கிற போதே இந்த செய்தி வந்ததுங்க. அப்ப சொன்னாங்க கொரோனா காலம் உலகமே நெருக்கடியில் வாழ்ந்து மாநில சுயாட்சிக்கு பாதிப்பான விஷயம் தானே சார். இங்க 2 ஆண்டுகள் கழித்து சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று அன்றைக்கு அதிமுக ஆதரிச்சது. இன்றைக்கும் அதிமுக அதை விரும்புது. ஏன்னா அது திரு கருணாநிதி அவர்களே நெஞ்சுக்கு அன்னைக்கு நடந்த தேர்தல் வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு மோடியோட காலகட்டங்கள் வேற. ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சு எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஆதரிச்சோ எதிர்த்தோ அறிக்கை விட்டாரு? என்னைக்கு வெளியிட்டார் சொல்லுங்க சார். கடந்த சட்டம் அமல்படுத்தப்படும் சொன்ன உடனேயே அடுத்த நாள் பாருங்க அறிக்கை பாருங்க. இன்னைக்கு மசோதா வருது சார். உங்க ஸ்டாண்ட் என்ன சார்? தெளிப்படியா கேக்குறோம் சார். அவ்வளவுதான் சார் பதில். அதிமுக ஆதரிக்கிறது. பேராசிரியர் கல்யாண சுந்தரம் செய்தி தொடர்பாளர் கடந்த வாரம் தொலைக்காட்சி இவங்க தெளிவாக சொன்னார். அதிமுக ஆதரிக்கிறது தெளிவாக சொன்னார். என்ன வேணும் உங்க இதுல எந்த குழப்பமே இல்லைங்க. குழப்பமே இல்ல. நாங்க சொல்றோம் எதுக்காக அதிமுகவுக்கு மக்கள் புறக்கணிக்கிறாங்க மறந்துடாதீங்க சார். உங்களுக்கு 1000 முரண்பாடு இருக்கலாம். அதிமுக இதை ஆதரிக்கிறது போதுங்களா? சரி சார். அது மாநில சட்டப்பேரவையினுடைய உரிமையை பறிக்கக்கூடியது. ஒரு முதலமைச்சர் நினைச்சா தன்னுடைய சட்டப்பேரவையினுடைய காலத்தை குறைக்கலாம், இல்லைன்னா சட்டப்பேரவை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாத்தையும் ஒரு மத்திய அரசு கொண்டு ஒப்படைக்கிறது தவறு இல்லையா? அது நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாகாதா? இல்ல, இந்த சட்டத்தினுடைய முழுமையான நடைமுறைகளை நீங்க முழுசா பாருங்க. இது இனிமேல் வரப்போகுது. ஆரம்பத்திலேயே அதிமுக இன்றைக்கு சார் ஆட்சியில அதிமுக இருக்கிற போது ஆதரிச்சுதுங்க. 2 ஆண்டுகள் கழித்து ஏன் பண்ண சொன்னாங்க? கொரோனா காலம் 2021 கொரோனா பீரியட் உலகம் முழுவதும் பாதிச்சுட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை 2 ஆண்டுகள் கழித்து கொண்டு வாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அன்னைக்குமே இன்னைக்கும் அந்த நிலைப்பாடு அதிமுகவுக்கு. சார் 2021க்கு முன்னாடி எதிர்த்துட்டு இப்ப ஆதரவு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நெருக்கம் காட்டக்கூடிய தானே சார்? கோபால் சார் அன்னைக்கு அதுக்கு இல்லைங்க. அன்னைக்கு அதிமுக ஆதரிச்சது தெளிவா பாருங்க. நீங்க என்ன இளைஞர்கள் அடிச்சு பாருங்க. அதிமுக அன்றைக்கும் என்ன சொல்லுச்சுன்னா தேர்தல் 2020 முன்பாக 2019 கடுமையான நெருக்கடி கொரோனா காலம். இந்த 2 ஆண்டுகள் கழித்து இதை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்று அதிமுக கோரிக்கையோடு ஆதரிச்சதுங்க. இன்றைக்கும் சொல்றேன் அது அதிமுக ஏற்கிறது. நீங்க மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டிமானிட்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இன்னும் சொல்ல நீட் எல்லாத்தையும் அவங்க கூட கூட்டணியில இருந்து ஆதரித்து கொண்டதுனாலதான் மக்கள் உங்களை 2026ல அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. இப்போ எப்படி திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்க? நீங்க பழையபடியும் பாஜகவுடைய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்றீங்க சார். நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவருடைய தாயார் 2 பேரும் பாருங்க முழுமையா நீட் ஆதரிச்சாங்க. நீட்டுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது அது தனிப்பட்ட கருத்து. ஆதரிச்சாங்க. இந்தியா கட்சி ரீதியா சார். நீங்க நீட் விஷயத்துல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் இந்தியா வந்தது சார்.
அன்றைக்கு அதிமுக எதிர்த்தது இல்லைங்களா? அதிமுக எதிர்த்தது கொண்டு வந்தது நளினி காங்கிரஸ் சிதம்பரம் திமுக கூட்டணி. காங்கிரஸ் பிரதிநிதியா போகல சார், அவங்க ஒரு தனிப்பட்ட வழக்கறிஞரா போனாங்க. நீங்க நீங்க பாருங்க, எடுத்தது கட்சியினுடைய நிலைப்பாடு. சார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. எல்லாத்துக்கும் தெரியும், காந்தி செல்வன் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்துட்டு தான் இருக்குது. அன்றைக்கு அது கொண்டு வந்து தமிழ்நாட்டுல அம்மா இருக்கிற போது நடைமுறைப்படுத்தப்பட்டதா? ஓராண்டு காலம் விலக்கு பெற்று தமிழ்நாட்டுக்கு அதுக்கு நீதிமன்றத்துக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதா? சென்று பொங்கல் உச்சநீதிமன்றம் மணிகண்டன் தீர்ப்பு ஒரு தகவல் பேசாதீங்க. வெளியிட வேண்டாம் சார். சரியான தகவல் சார் சொல்றா. வேண்டாம். அன்னைக்கு சார், இப்ப திமுக நடைமுறைப்படுத்தப்பட்டதா? ஆட்சியில் இல்ல. நீட் அம்மையார் சொன்னீங்க, உயிரோடு ஏன் நிறைவேற்றலீங்க? நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இதெல்லாம் இதான் நீட் கேட்க அரசியல் தெளிவான ஒரு சொன்னீங்கல்ல, கேள்வி. ஏன் நிறைவேற்றல? இல்ல மணிகண்டன், ஏன் என்னோட ஒரே நிறைவேற்றல? கேள்வி, அம்மையார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டதா? சார், ரைட். உணவு ஸ்டாலின் பாதுகாப்பு இருக்காரு, மசோதா திரு அம்மையார் ஸ்டாலின் உயிரோடு இருக்காரு, நடைமுறைப்படுத்தப்பட்டதா? ஐயா ஸ்டாலின் இருக்காரு. உதயமின் திட்டம் நீட் அம்மையார் உயிரோடு அரசியல் வரைக்கும் சொன்னீங்க. நடைமுறைப்படுத்தப்பட்டதா? நீட் ரத்து இது பண்றதுக்கு எல்லாம் ஏன் யாரோட சொன்னீங்க? காலகட்டங்கள்ல வந்து மதிவாணன். நடைமுறைப்படுத்தப்பட்டது? கையெழுத்து வாங்கினீங்க இல்ல? கையெழுத்து என்ன பண்ணீங்க? கையெழுத்து வாங்கி என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். எந்த பிரயோஜனம் இல்ல. குப்பையில் போட்டீங்க, அவ்வளவுதான். அதாவது இப்ப நம்ம ஒரே சொல்றோமா? கையெழுத்துல நீட் ஒழிக்கணும்னு சொல்லி நீங்க போட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 50 லட்சம் கையெழுத்து இல்ல கேட்டு மணிகண்டன், மக்களை மணிகண்டன், ஏமாற்றுறது உண்மை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேனே, உங்களால இந்த 140 கோடி மக்களும் கஷ்டப்படுறாங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அது சார், வந்து நீங்க இப்படி ஒரு சொல்றீங்க. நிமிஷம் கச்சத்தீ CAA வந்து சட்டம், காவிரி NRC, வந்து NBR தமிழ்நாட்டு சட்டம், மக்களுக்கு இல்ல, சரிங்களா, கோபம் முத்தலாக் திமுக. சட்டம், ஆர்டிகல் சார், 370. கச்சத்தீவு, மதி- காவிரி ஒரு நிமிஷம், பிரச்சனை இன்றைக்கு கூட சார், ஒரு அண்டை நிமிஷம், கோபால் ஒரு சார். நிமிஷம் மணிகண்டன். சொல்லுங்க. வேளாண் சட்டம், கேரள மாநிலத்துல அக்னிபாத் திமுக சரி, பேசலாம். 60 ஆண்டு காலமா வேளாண் வைக்கிற சட்டம், மதிவாணன். அக்னிபாத் தேர்தல் திட்டம். வாக்குறுதி இருந்தீங்களா? ஆனமலையாறு நல்லா திட்டத்தை நிறைவேற்றுன்னு சொன்னார். இன்னைக்கு கேரளா போனார். முதலமைச்சரோட நெருக்கமாகிற ஸ்டாலின் அவர்கள் ஏன் எதுவும் பேசவே இல்லை? பேசல, கேரளா நீங்க பாத்தீங்களா பேசவே பேசல? இல்லை. உங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்க மணிகண்டன், நிறைவேற்றுவோம் சொல்றேன். பேசலன்றதை நீங்க நான் பாத்தீங்களா? ஒரு சவால் சொல்றேன். பேசினா கோபால் சார், நான் ஒரு அதுக்கு- சவாலை சொல்றேன். ஒரே நிமிஷம், நான் ஒரு சவாலை சொல்றேன். உங்க தேர்தல் அறிக்கையை கையில் எடுங்க, முழுமையா டிக் பண்ணி காட்டுங்க. என்ன நிறைவேற்றாம மக்களை ஏமாத்தி பாருங்க சார். ஒரு 25% வாக்குறுதி வந்து நீங்க நிறைவேற்றவே இல்லை. உண்மையாவே எந்த உலகத்துல வாழ்றீங்கன்னு எனக்கு இல்ல, தெரிஞ்சு இல்ல, தயவு சொல்லுங்க. 25% வாக்குறுதி எடப்பாடி நிறைவேற்றவே பழனிசாமி இல்லை. மாதிரியா நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்க? நான் மதிவாணன் சவாலா சார், சொல்றேன், நீங்க சவாலா சொல்லுங்க சொல்றேன், சார். எடுத்து பாருங்க. டிக் பண்ண சொல்றாங்க, நீங்களும் பாதி விஷயமா எடுத்து எழுதுறதுக்கு பாருங்க. நீதிமன்ற சார், வழக்கு கையில் இருக்குன்னு பேசுங்க சொல்றீங்க. நீங்க. டிக் இல்ல, பண்ணி சொல்லுங்க. நிறைவேற்றிய நான் என்ன சொல்றேன்னா, மணிகண்டன் இரு, கோபாலகிருஷ்ணன் பதில் கேக்குறேன், நான் பதில் சொல்லிட்டு வரேன். ஆ. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதி சார், மக்கள் நல திட்டங்கள் சார், நீங்க ரெண்டுத்துக்குமே அளவு இல்லாம எப்படி சார் வெற்றி கொடுப்பாரு நான் கேட்கறேன். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களா சார்? அது எப்படி சார் வெற்றி வரும்? தயவுசெய்து நீங்களே சொல்லுங்க, இல்ல மணிகண்டன் சொல்லுங்க சார். நான் 100 திரும்பவும் சொல்றேன். அவர் சொன்ன கேள்வியில நீங்க நழுவி போனீங்க. நீட்டை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு அவர் கேக்குறாரு. நான் அதுதான் பதில் சொல்றேன். அது ஒரு பெரிய நான் சொல்லட்டுமா? எனக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்க கேட்கணும். நீட்டு, உதயமின் திட்டம், உணவு பாதுகாப்பு மசோதா, இது 3ம் எங்க ஆட்சி முடிஞ்சு அம்மையார் ஆட்சிக்கு வந்து திரும்ப அம்மையார் 2வது தடவை ஆட்சிக்கு வந்து அது வரைக்கும் இந்த 3 திட்டங்களும் சட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்ததா? யார் கொடுத்தா? எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தானே அதுக்கு காரணம். ஏன் அதை திரும்ப திரும்ப மறைச்சு போறீங்க? வேளாண் சட்டத்துக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டது யாரு? அக்னிபாத் திட்டத்தை யார் ஆதரிச்சது? முத்தலாக் சட்டத்தை யார் ஆதரிச்சது? ஆர்டிகல் 370 யார் ஆதரிச்சது? CAA, NRC, NBR சட்டத்தை ஆதரிச்சது யாரு? இதெல்லாம் நன்மைன்னு சொல்லி பேசுறது, வெளிப்படையா பேசுறது யாரு? ஒரு நிமிஷம், எடப்பாடி பழனிசாமி தானே. இதுதான் உங்களுக்கு பரிசு கொடுத்து மக்கள் வீட்டுல புறக்கணிச்சாங்க. திரும்ப இதெல்லாம் சரி பண்ணீங்க. நீங்க கூட்டுறவு கடன் வங்கிகள்ல நகை கடன் தள்ளுபடி சொன்னீங்க, அதை செஞ்சீங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன்னு சொன்னீங்க, அது செஞ்சீங்களா? சொல்லுங்க. நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம். என்ன சொன்னீங்க? நீங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு நீங்க நிறைவேற்றாம போன வாக்குறுதி ஒரு பட்டியலே நான் வச்சிருக்கேன். நீங்க இல்ல கோபால் சார், நான் முடிக்கல. 100% உங்களை மாதிரி வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற போல இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் உட்பட அமைச்சர் உட்பட எல்லாரும் தெளிவா தான் சொல்றோம். 95% வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கோம். நான் கேட்டது 2 நீங்க நிறைவேற்றலையா? நான் தான் சொல்றேன்ல, அந்த 5% அந்த 2 வருடம் யார் இல்லன்னு சொன்னா? இப்ப நாங்க நிறைவேற்ற இல்ல சார், பொய்யான வாக்குறுதி கொடுத்தோமா? இல்ல, ஏன் என்னோட கேள்வி சார், அனைத்து மகளிருக்கும் நீங்க சொல்லிட்டு குறிப்பிட்ட மகளிருக்கு நீங்க கொடுத்தீங்க. ஏன் நகைக்கடை ரத்து செய்ய முடியலன்னு அதுக்கு ஒரு ரீசன் நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஏன் பழைய ஊதிய திட்டத்தை கொண்டு வர முடியலன்னு நீங்க சொல்லல. நீங்க சரி, பொருளாதாரம் வந்து எல்லாத்தையும் பொருளாதாரத்தை அழிச்சிட்டு போனது நீங்களா நாங்களா? நாங்க 2014 மாநிலத்தோட கடன் எவ்வளவு, நீங்க கொடுத்துட்டு போகும்போது கடன் எவ்வளவு? எல்லாத்தையும் பேசலாமா உட்கார்ந்து? சொல்ல சொல்லுங்க. இருங்க, ஒரே நிமிஷம் எடுத்துறேன். உங்க ஜாதகத்தை எடுத்துறேன். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துறேன். அதாவது நீங்க பேசிட்டீங்க. நீங்க நாங்க கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க 1 லட்சம் கோடி கடன் எக்ஸ்ட்ரா ஆக்குறது யாரு?
சரி நீங்க தான். ஒரு நிமிஷம் சார், சார். இப்ப நீங்க 2 லட்சம் மூணு கோடி லட்சம் இவ்வளவு கடன் வாங்கி ஆக்குந்தியாரு? கடனுங்க. நீங்க தான். மூணு சார், லட்சம் டிரான்ஸ்போர்ட் வாங்கி 42,343 கோடி கடன் ஆக்குந்தியாரு? நீங்க தான். சரிங்களா? வளர்ச்சி பட்டியல்ல நாங்க கொடுத்துட்டு போகும்போது இல்ல, அதை சீர் செஞ்சுட்டீங்களா நீங்க? 3வது இடத்துல தமிழ்நாடு இருந்தது. நீங்க எங்ககிட்ட திரும்பி கொடுக்கும்போது 11வது இடத்துல கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்து நீங்க வாங்கின கடன் மதிவாணன், நீங்க அதை சீர் செஞ்சிட்டீங்களான்னு சொல்லணும். நீங்க சீர் செய்யாம அவங்களுடைய குறைகளை மட்டும் 3 வருஷத்துக்குள்ள இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கன்னா 10 வருஷம் ஆட்சி செஞ்சவங்கள பார்த்து எவ்வளவு கேள்வி கேட்கணும்? 90% சொல்றீங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுடைய பெரும் கனவு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரணும். அதை நீங்க நிறைவேற்றவில்லை. இப்ப வரைக்கும் நாங்க நிறைவேற்ற மாட்டோம் நீங்க சொல்லிருக்குமா சார்? யாராவது சொல்லிருக்காங்களா சார்? நிதி நிலைமை சீரான உடனே நிறைவேற்றணும் தான் சொல்லியிருக்கோம். எலெக்ஷன் நேரத்துல நீங்க நிறைவேற்றுவீங்க சார். எலெக்ஷனுக்காகலாம் திரும்ப சொல்றேன் சார், திமுகன்ற ஒரு கட்சி ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. கிடையாது. திரும்ப சொல்றேன், தளபதி பொது மேடையில சொன்னதே நான் திரும்ப சொல்றேன். ஆட்சியா கொள்கையான்னு வந்தா எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். ஆட்சி வேண்டான்னு முடிவெடுக்கிற கட்சி திமுக. இத பல மேடையில் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க எதிர்க்கட்சியா இருக்கோம். கோபால் சார், ஒரே நிமிஷம். ஒரு மாநில உரிமைக்கு ஒரு பிரச்சனை வருது. அன்றைக்கு ஆளுநராக இருந்தது ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக. அன்னைக்கு இருந்த ஆளுநர் வந்து நான் போயிட்டு விசிட் பண்ண போறேன்னு சொல்லும் போது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டின கட்சி திமுக. எதிர்கட்சியா இருந்தாலும் மாநில உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு கட்சி திமுக. நீங்க என்ன செஞ்சீங்க சார்? இன்னைக்கு வரைக்கும் சார் ஆர்.என். ரவி பேசுறதுக்கு எத்தனை இடத்துல இந்த மாநில உரிமை நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு நீங்க செய்ததை நான் ஞாபகப்படுத்தினா அந்த ஞாபகப்படுத்தி அவங்க சொல்லணுமா இல்லையா? நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். மக்களும் ஓட்டு மட்டும் 10 மாசமா டிலேல இருந்தீங்க. எப்படி அது முடியும்? 10 மாதமா நீங்க டிலே பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த மக்கள் களத்துல இறங்கி போராடுற வரைக்கும் இத மக்கள் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்களா தேர்தல் வரும்போது? இப்போ அந்த தொகுதியில யார் சார் ஜெயிச்சா? எதுதான் சார் அளவு? தயவு செஞ்சு நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்களேன். ஒரு ஆட்சிக்கு சான்று எது சார்? அதுதான் சார் தெரியல. ஆட்சிக்கு சான்று எது? நீங்களே சொல்லுங்க. இல்ல பொங்கல் மணிக்கு எது சான்று? தேர்தல் தானே சார் சான்று. இதுதானே சார் கணக்கு. வேற என்ன சார் கணக்கு? நீங்க அந்த ஒரு பிரச்சனையை நாங்க எப்படி அணுகுறீங்க? மதியான அண்ணன் சொன்னாங்க, நீங்க நீட் விஷயத்துல 7.5 கொண்டு வந்து இன்றைக்கு மாணவர்களுடைய கல்வி மருத்துவ கணக்கு நிறைவேற்றியது அதிமுக அரசு. 7.5 நீங்க குறை சொன்னீங்க முதல்ல. அதே மாதிரி டெல்டா சார் நீட்டை வந்து உச்சநீதிமன்ற உத்தரவு சார். அது யாராலும் பண்ண முடியாது. உண்மை சொன்னா அதுதான் உண்மை. ஜெயலலிதா இருக்கிற போது வர முடியாதது. சார் நீங்க உதயமன் சொன்னாரு. உதயமன் தரப்புல விவாதி தனியா பேச தயாராகிறேன். அதனால என்ன பலம் சார்? அது என்ன 48,500 கோடி தள்ளுபடி ஆகும் சொன்னாங்க. சரி சார், நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது நீங்க டெல்டா மாவட்டங்கள பாதிக்கிற வகையில மீத்தேன் உட்பட பல திட்டங்களை கொண்டு வந்தது யார் சார்? அதுக்கு மன்னிப்பு கேட்டது யார் சார்? நீங்க வந்து அதிமுக மனசு செஞ்சீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? ஒப்பந்தம் போட்டு நீட் விவகாரத்துல மக்களோட மனநிலை வாக்களிக்க போறாங்க. மாநில உரிமையை அடகு வச்ச கட்சி அதிமுக. நன்றி நன்றி நன்றி. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவது திமுக அதிமுகவுக்கு சாதகமா அப்படிங்கிற கோணத்தில் நம்முடைய பவர் பாலிடிக்ஸ் பயணித்தது யார் செய்கிறார்கள் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம். நன்றி.